தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் தர்பூசணி பழங்களை தலையில் ஏந்தி விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலரின் அவதூறால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய அவர்கள் இழப்பீடு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். அவதூறு காரணமாக பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பார்த்திபன், தற்போது தர்பூசணி பழங்களை விவசாயிகள் தலையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வினோத், விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி, அதாவது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயிலில் விவசாயிகள் தற்போது தர்பூசணி பழங்களை தலையில் ஏந்தி இந்த நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செய்த தவறான அவதூறு அந்த செயலினால் தாங்கள் தர்பூசணி பழ விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், ஏக்கருக்கு சுமார் 70,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்ட இந்த பழங்கள்லாம் இப்போ வாங்குவதற்கு கூட ஆள் இல்லாமல் நஷ்டத்தில் விவசாயிகள் இருப்பதாகவும் தெரிவித்து எங்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கோரிதான் தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில விவசாயிகள் இந்த நூதன முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் 50க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தர்பூசணி விளைச்சல ஏக்கருக்கு தங்களுக்கு 70,000 ரூபாய் செலவு செய்து சுமார் 1.5 லட்சம் வரை லாபம் சம்பாதிக்கும் இந்த தொழில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ற பெயரில் ஊசி போட்டுதான் விற்பனை செய்கிறார்கள் என கூறி சோதனை செய்து வீடியோ வெளியானது மிகவும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இதனால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறி இவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு புகார் மனுவாக தமிழக முதலமைச்சரிடம் கொடுப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகம் சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாயிகள் தங்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி இந்த கோரிக்கைகளை முன்வைத்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சம்பவம் பெரும் ஒரு பேசும் பொருளாகி வருகிறது. தொடர்ந்து விவசாயிகளை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு செயலில் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய இந்த நிலையில இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து இவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.